Good morning, students. We have already studied central nervous system, especially brain. Then next, another one is spinal cord. Spinal cord is a long, slender, cylindrical nervous tissue. It protected by the vertebral column, surrounded by the three membranes, as in the brain. Three membranes. What is the name of three membranes? Meninges. The outermost layer is dura mater, middle layer is arachnoid member, innermost layer biomaters. These three membranes are called meninges. The spinal cord that extend from the brainstem into the vertebral canal of the vertebral column up to the level of first or second lumbar vertebra. சரிங்களா, பிரெயினில் இருந்து ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டு அடங்கிறது எங்கே வரைக்கும் போகுது அப்படின்னா முதுகெலும்பு தொடரின் வழியாக லும்பார் வெர்டப்ராவினுடைய செகண்ட் வெர்டப்ரா. லும்பார்னா இடுப்பில் இருக்கக்கூடிய இடுப்பு முதுகெலும்பினுடைய இரண்டாவது முதுகெலும்பு வரைக்கும் நீண்டு காணப்படுகிறது. ஸோ the nerve root of the remaining nerves are greatly elongated to exist the vertebral column at their appropriate space. The thick bundles of elongated nerve roots within the lower vertebral canal is called காடா ஈக்வானா. சரிங்களா, அதுக்கு கீழே, அதாவது லும்பார் வெர்டப்ராவில் வந்து செகண்ட் லும்பார் வெர்டப்ராவுக்கு கீழே என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு போகல. ஸ்பைனல் கார்டுலேருந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரூட்ஸ், வேர்கள் மாதிரி ஸ்பைனல் கார்டு பிரிஞ்சு வேர்கள் மாதிரி அப்படியே கீழ் நோக்கி தொங்குகிறது. அதை தொங்குறத பார்த்தோம்னா குதிரை வால் தொங்குற மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் நம்ம காடா ஈக்வானா அப்படிம்பாங்க. சரிங்களா, ஹார்ஸ் ஸ்டைல் அப்படின்னு இருப்பாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. அதாவது நம்மளுடைய ஸ்பைனல் கார்டுங்கிறது பிரெயினில் இருந்து எது வரைக்கும் போகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இடுப்பு எலும்பில் இருக்கக்கூடிய செகண்ட் வெர்டப்ரா வரைக்கும் தான் போகும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரூட் மாதிரி ஹேர் மாதிரி என்ன ஒன்று அடிச்சு பார்த்தீங்கன்னா கீழாமல் தொங்கும். அதுக்கு பார்க்குறது குதிரை வால் மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கு பேர் காடா ஈக்வானான்னு பேருங்க. நோட் பண்ணி வச்சுங்க. த கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டை கிராஸ் செக்ஷன் எடுத்தோம்னா நமக்கு டூ பார்ட் தெரியும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா போஸ்டீரியர் மீடியன் சல்கஸ். இந்த மேல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு டீப்பான ஒரு பள்ளம் ஒன்று இருக்கும். அண்ட் த ஆன்டீரியர் மீடியன் ஃபிஷர், அதுலேயும் வந்து ஒரு டீப்பான மேல் பகுதியிலையும் கீழ்ப்பகுதியிலையும் பார்த்திங்கன்னா பள்ளங்கள் காணப்படும். ஆல்தோ there might have a slight variation, the cross section of the spinal cord is generally the same throughout its length. சரிங்களா, நம்ம கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயினை கம்பேர் பண்ணும்போது பிரெயினில் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் பிரெயினில் வந்து சென்ட்ரல் மிடிலா பார்ட் வந்து ஒயிட் கலராக இருக்கும். ஆனால் இங்கே வந்து சென்ட்ரல் மிடிலா பார்ட் வந்து கிரே கலராக இருக்கும். பிரெயினில் வந்து கார்டெக்ஸ் பார்ட் வந்து கிரே கலராக இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஸ்பைனல் கார்டில் வந்து கார்டெக்ஸ் பார்ட் வந்து ஒயிட் இன் கலராக இருக்கும். சரிங்களா, அதான் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். இட் கான்ட்ராஸ்ட் டு த பிரெயின் அங்கேயே கொடுத்துட்டாங்க, கிரே மேட்ரு அண்ட் ஒயிட் மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு. டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வந்து இருக்குது பார்த்தீங்களா, நல்லா டார்க் ப்ரௌன் கலரில், அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிடிலாங்கிறது இங்கே வந்து கிரே கலரில் இருக்குது. அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது கார்டெக்ஸ். இதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டுனுடைய கிராஸ் செக்ஷன் மைண்டில் வச்சுங்க. இந்த டயக்ராமையும் நோட் பண்ணி வச்சுங்க, 2 மார்க்கில் கேட்கலாம். சரிங்களா, ரைட்டுங்க. The form of the inner butterfly shaped region surrounded by the outer white matter. அது சொன்னது அப்படியே உங்களுக்கு வரும். The grey matter consisting of neural cells bodies that their dendrites, interneurons and glial cells. Interneurons, glial cells. Next, in the white matter consisting of bundles of nerve fibers. White matter வந்து பார்த்தீங்கன்னா நிறைய bunch of nerve fibers இருக்கும். In the center of grey matter there is a central canal is filled with CSF, cerebrospinal fluidsனால என்ன ஒன்று சொல்லி பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் இருக்கக்கூடிய கேனல்ஸ் அப்படிங்கிறது ஃபில் ஆகிருக்கு. ஈச் half of grey matter is divided into the 3 horns. One is dorsal horn and ventral horns and lateral horns. 3 horns இருக்கும், நோட் பண்ணிச்சுக்கோங்க. சரியா, 3 முனைகள் காணப்படுகிறது. அது 3 முனைக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல்முனை, அடிமுனை, பக்கவாட்டு முனை அப்படின்னு சொல்லிட்டு 3 முனை பகுதி இருக்குது. இந்த டார்சல் ஹார்ன்ஸ் கண்டைன்ஸ் செல் பாடி ஆஃப் த இன்டர் நியூரான்ஸ். நோட் பண்ணி பார்க்கலாம். டார்சல் ஹார்னில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர் நியூரான்ஸ்னுடைய செல் பாடி இருக்கும். அண்ட் த அப்பரன் நியூரான் டெர்மினேட். அந்த இடத்துல யார் வந்து முடிகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பரன் நியூரான். அதாவது சென்சரி நியூரான்ஸ், நம்ம சென்ஸை எடுத்துக்கிட்டு உள்ளே வரக்கூடிய நியூரான் தான் அப்பரன் நியூரான், அது முடியுதுங்க. த வென்ட்ரல் ஹார்ன்ஸ் கண்டைன்ஸ் த செல் பாடி ஆஃப் த எஃப்ரன் மோட்டார் நியூரான்ஸ். அதாவது தகவலை உள்ளேருந்து வெளியே கொண்டு போகக்கூடிய நியூரானுக்கு பேர் எஃப்ரன் நியூரான்ஸ், மோட்டார் நியூரான்ஸ். அவருடைய செல் பாடிஸ் இருக்குது, சப்ளைங் த ஸ்கெலிட்டல் மசில்ஸ். நெக்ஸ்ட் ஆட்டோனாமிக் நெர்வ் fibers supplying the cardiac muscle and smooth muscles and endocrine glands originate from the cell bodies
are found in the lateral horns. நோட் பண்ணி பார்க்கலாம். லேட்ரல் ஹார்ன்ஸ்லேருந்து என்ன வருதுன்னா அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். இது வந்து ஃபெஸ்ட்டில் எங்கே சப்ளை ஆகுது அப்படின்னா கார்டியாக் மசில்ஸ், ஸ்மூத் மசில்ஸ்னால் பேங்க்ரியாஸு, லங்ஸு, லிவரு, கிட்னி இந்த இதுக்கு போகிறது தான் ஸ்மூத் மசில்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸோக்ரைன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நமக்கு வந்து என்சைமை செக்ரேட் பண்ணக்கூடிய பிளான்ஸுக்கு பேர் எக்ஸோக்ரைன் அப்படின்னு இருப்பாங்க. இதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் எங்கேருந்து வருதுன்னு சொல்லிங்கன்னா லேட்ரல் ஹார்ன்ஸ்லேருந்து வருதுங்க. இந்த ஒயிட் மேட்டர் the bundles of nerve fibers from two types of tract, namely ascending tracksனால் மேல் நோக்கி எடுத்துக்கிட்டு போகக்கூடிய இன்ஃபர்மேஷன். இப்போ நமக்கு கையிலேருந்து ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுன்னா நேராக வந்து ஸ்பைனல் கார்டில் ஒயிட் மேட்டர்லேருந்து நேராக பிரெயினுக்கு மேலே கொண்டு வருது. அதேமாதிரி கேரி சென்சரி இம்பல்ஸ் டு த பிரெயின் போயிடும். நெக்ஸ்ட்டு டிசெண்டிங் ட்ராக்னா பிரெயின்லேருந்து இன்ஃபர்மேஷனை வெளியே கொண்டு வரக்கூடிய ட்ராக் பேர் டிசெண்டிங் ட்ராக்குங்க. சரிங்களா? த மோட்டார் இம்பல்சஸ் ஃப்ரம் த பிரெயின் டு த ஸ்பைனல் கார்ட்ஸ் at various levels of the spinal cord அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பைனல் கார்ட் ஷோஸ் 2 enlargement. இந்த ஸ்பைனல் கார்டில் பார்த்திங்கன்னா 2 enlargement இருக்கும். ஒன் இஸ் cervical enlargement, கழுத்து புடைப்பு. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா லும்பார் enlargement, இடுப்பு புடைப்பு அப்படின்ட்டு 2 பகுதியில் புடைப்புகள் காணப்படும். ஒன்று வந்து கழுத்து புடைப்பு, இன்னும் another one is லும்பார் ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு லும்போ சாக்கரல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இடுப்பு பகுதியிலையும் காணப்படுங்க. சரிங்க, அந்த டயக்ராம் நோட் பண்ணிச்சுங்க. இந்த மேலே நமக்கு இந்த கலரில் போகுது பாருங்க, என்ன கலரு, இந்த பிங்க் கலரில் போகுது பாருங்க. இந்த பிங்க் கலருக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பரண்ட் நியூரான்ஸ். இன்ஃபர்மேஷனை உள்ளே கொண்டு வரதுக்கு பேர் அப்பரண்ட் நியூரான்ஸ். இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலருக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் நியூரான்ஸுங்க. ஸோ இங்கேருந்து இப்படி வரக்கூடிய இந்த நியூரானுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நியூரானுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஃப்ரண்ட் நியூரான்ஸ். வெளியே வரக்கூடிய தகவலை வெளியே கொண்டு வரக்கூடியதுங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சரிங்க. சாரிங்க, உங்களுக்கு வந்து இதை மாற்றி சொல்லியிருப்போம். அதாவது இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா ப்ளூ கலர், இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஃபரண்ட் நியூரான்ஸ். இன்ஃபர்மேஷனை வெளியிலிருந்து உள்ளே கொண்டு வருது. அடுத்து இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இன்டர் நியூரான் வந்து இன்டர்லேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து எங்கே அனுப்புது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஃப்ரண்ட் நியூரான்ஸ் வழியாக இன்ஃபர்மேஷனை வெளியே கொண்டு வருதுங்க. சரிங்களா? ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த பிங்க் கலருக்கு பேர் என்ன அப்படின்னா எஃப்ரண்ட் நியூரான்ஸ், வெளியே கொண்டு வரக்கூடியது. இங்கே கீழே இருக்கக்கூடிய ப்ளூ கலருக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஃபரண்ட் நியூரான்ஸ், இன்ஃபர்மேஷனை உள்ளே கொண்டு வருது. இங்கே மிடில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலருக்கு பேர் என்ன அப்படின்னா இன்டர்மீடியட் நியூரானுங்க. சரிங்களா? அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த என்லார்ஜ்மெண்ட் ரெண்டுன்னு சொல்லிட்டாங்க. லும்பார் என்லார்ஜ்மெண்ட், இன்னொன்று cervical என்லார்ஜ்மெண்ட். இந்த cervical என்லார்ஜ்மெண்ட் யாருக்கு வந்து சப்ளை பண்ணுது நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பர் லிம்ஸ்னால் மேல் கைகளுக்கு. லும்பார் என்லார்ஜ்மெண்ட்டு எதுக்கு நியூரானை சர்வ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோவர் லிம்ஸுங்க. நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அண்டு ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க. ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் என்னங்க? அனிச்சை செயல். சரி, நம்ம இச்சைக்கு கட்டுப்படாமல் நடக்கக்கூடிய ஒரு செயலுக்கு பேர் என்ன வருங்க? அனிச்சை செயல். நம்ம கண்ணில் ஏதாச்சும் ஒரு டஸ்ட் விழுது அப்படின்னா இமீடியட்டாக நம்மளுடைய ஐலிட்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா க்ளோஸ் ஆகுது. இப்போ ஏதாச்சும் நம்ம ஒரு ஹாட்டான ஆப்ஜெக்டை டச் பண்ணுறோன்னு சொன்னோம்னா, ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னா நம்ம கையை என்ன பண்ணிக்கிறோம், ஹேண்ட் வித்ட்ரா பண்ணிக்கிறோம். அப்படிங்கும்போது என்ன நடக்குன்னு சொன்னோம்னா அங்கெல்லாம் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் நடக்குங்க. when a dust fall in our eyes, the eyelids close immediately, not waiting our willingness. நம்மளுடைய கண்ட்ரோல் வர வரைக்கும் அது என்ன பண்ணாது, வெயிட் பண்ணிடலாங்க, சடனாக வந்து ஐ க்ளோஸ் ஆயிருங்க. தட் ரியாக்ஷனுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஆன் டச்சிங் எ ஹாட் பேன், த ஹேண்ட் இஸ் withdrawn rapidly. Do you know how this happen அப்படின்னு உங்களுக்கு இது தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனுங்க. The spinal cord contains as a connecting functional nerve structure in between the brain and the effector organ, but sometimes when a very quick response is needed, நோட் பண்ணிச்சுங்க, இது முக்கியமான கொஸ்டின். The spinal cord remains, அங்கேருந்து நோட் பண்ணுங்க. But sometimes when a very quick response is needed, the spinal cord can affect motor initiation as the brain. சரிங்களா? பிரெயின் மாதிரி இது என்ன ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செயல்பட ஆரம்பிச்சிடும், மோட்டார் இன்ஃபர்மேஷன் செயல்பட ஆரம்பிச்சிடும். அண்ட் பிரிங்கிங் அபவுட் த எஃபெக்ட் திஸ் ரேபிட் ஆக்ஷன் பை த ஸ்பைனல் கார்ட் இஸ் கால்டு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். 2 மார்க் நோட் பண்ணிச்சுங்க. இது பேர் என்ன ஆக்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். இட் இஸ் எ ஃபாஸ்ட் இன்வாலண்டரி unplanned sequence of the action that occurs in the response to the particular stimulus. அதாவது ஒரு குறிப்பிட்ட தூண்டலுக்கு எதிராக ப்ரீ-பிளான்ட் பண்ணாமல் சடனாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிங்க. The nervous elements involved in carrying the reflex action constitute a reflex arc. நோட் பண்ணி பார்க்கலாம். இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய
அல்லது அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனை கேரி பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸுக்கு பேர், நர்வஸ் எலமெண்ட்ஸுக்கு பேர் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். நோட் பண்ணுங்கள், அது 2 மார்க் நோட் பண்ணிச்சுங்க. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் த pathway followed by nerve impulses to produce a reflex action is called reflex arc. Next, for 5 mark note பண்ணிக்கலாம். Functional components of reflex arc. என்னென்ன functional components அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா sensory receptors. சென்சரி ரிசெப்டாருங்கிறது எங்கே இருக்கு அப்படின்னா சென்ஸ் ஆர்கன், ஸ்கின்னு, ஐ, நோஸு, டங்கு, இயர், இதெல்லாம் வந்து சென்சரி ஆர்கன். ஸோ சென்சரி ஆர்கன் ஸ்டிமுலேஷன் ஆகும்போது அதோட இன்ஃபர்மேஷன் எங்கே போகும் அப்படின்னு சொல்லி பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போகணும், ஸ்பைனல் கார்டுக்கு எடுத்துகிட்டு வரணுங்க. நெக்ஸ்ட்டு சென்சரி நியூரான்ஸ். ஸோ சென்சரி ஆர்கனில் ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த சென்சர் ஸ்டிமுலஸை கேரி பண்ணிட்டு போகணும். யார் கேரி பண்ணுவா அப்படின்னு சொல்லினா நியூரான்ஸ். தட் நியூரான்ஸ் கால்டு சென்சரி நியூரான். திஸ் நியூரான் டாக்ஸ் த சென்சரி இம்பல்சஸ் டு த கிரே மேட்டர் ஆஃப் த ஸ்பைனல் கார்ட் த்ரூ த டார்சல் ரூட் ஆஃப் த ஸ்பைனல் கார்டு. என்ன ரூட்டுங்க? டார்சல் ரூட் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்நியூரான்ஸ். இன்டர்நியூரான் நம்ம அதில் பார்த்தோம் பார்த்தீங்களா, 1 or 2 interneurons may serve to the transmit the impulses from the sensory neuron to the motor neuron. சென்சரி நியூரானுக்கு மோட்டார் நியூரானுக்கு இன்டர்மீடியட்டாக இருக்கிறது யார் அப்படின்னா இன்டர்நியூரான்ஸுங்க. நெக்ஸ்ட்டு மோட்டார் நியூரான். மோட்டார் நியூரான் என்ன ஒன்று அடிச்சோம்னா சடனாக அதுக்கான ரெஸ்பான்ஸை இமீடியட்டாக சப்ளை பண்ணணும். டிரான்ஸ்மிட் த இம்பல்சஸ் ஃப்ரம் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் டு த எஃபெக்டார் ஆர்கன்ஸ். எந்த ஆர்கன் செயல் வேணுமோ அந்த ஆர்கனுக்கு வந்து இம்பல்சஸை வந்து சப்ளை பண்ணுறதுக்கு பேர் மோட்டார் நியூரானுங்க. நெக்ஸ்ட்டு எஃபெக்டார் ஆர்கன்ஸ். எஃபெக்டார் ஆர்கன்ஸ்னால் நமக்கு அதை ஆல்ரெடி சொன்னது தான், ஐ, நோஸ், டங்கு, ஹேண்டு, ஸ்கின், இதெல்லாம். இட் மே பி எ மசில்ஸ் ஆர் கிளாண்ட் விச் ரெஸ்பான்ஸ் டு த இம்பல்சஸ் ரிசீவ்டு. யார் இம்பல்சஸை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பேர் எஃபெக்டார் ஆர்கன்ஸுங்க. நெக்ஸ்ட் தெர் ஆர் 2 types ஆஃப் ரிஃப்ளெக்ஸ் இருக்குது, நோட் பண்ணுங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு 5 மார்க்கு. ஒன் இஸ் அன்கண்ட்ரோல்டு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அல்லது அன்கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். த அன்கண்டிஷன்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இஸ் எ இன்பார்ன் mechanisms. It is என்ன இன்பார்ன் மெக்கானிசம்? இன்பார்ன். ஸோ அன்கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லி அப்படின்னா நம்ம இன்பார்ன், அதாவது நம்ம பிறக்கும் போதே நமக்கு கூடவே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்பார்ன் ஆகும். இப்போ ஃபிஷ் வந்து ஸ்விம்மிங் பண்ணும், அந்த ஃபிஷ்ஷினுடைய ஃபிங்கர்லிங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்விம் பண்ணும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்பார்ன் இதுங்க அன்கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ். நோட் பண்ணி வைக்கலாம். இட் இஸ் அன் இன்பார்ன் ரிஃப்ளெக்ஸ் ஃபார் த அன்கண்டிஷன்ட் ஸ்டிமுலஸ். இட் டஸ் நாட் நீட் எனி ஃபாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கான எந்த ஒரு முன் அனுபவம் தேவையில்லை. ஆர் நாலேஜ் ஆர் ட்ரைனிங் டு அக்கர்ஸ். இதுக்கான முன்னாடி எந்த நாலேஜும் தேவையில்லை. இப்போ சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா பிளிங்கிங் ஆஃப் ஐ ஈவன் ஏ டஸ்ட். நம்ம கண்ணில் டஸ்ட்டு விழுகும்போது கண் என்ன ஆகுது? க்ளோஸர் ஆகுது பார்த்தீங்களா? இந்த டயக்ராம் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் என்ன அடிச்சோம்னா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனுக்கான டயக்ராம்ஸுங்க. ஸோ ஒரு ஹாட்டான பேனை தொடுறோம், நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வந்து தொடுறோம், சுடுதண்ணி வச்சுக்கூடிய ஒரு பாத்திரத்தை டச் பண்ணுறோம். ஹீட் அப்படியே என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் பண்ணுது, சென்சரி நியூரான் வழியாக போகுது. சென்சரி நியூரான்லேருந்து எங்கே வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் நியூரானுக்கு வருது. இன்டர்மீடியட் நியூரானுக்கு உடனே கையை எடுத்துக்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எங்கே போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோட்டார் நியூரான் வழியாக மசில்ஸ்க்கு வருது. உடனே நம்ம கையை எடுத்துக்கிறோம் அப்படின்னு இந்த டயக்ராம் இருக்கும் பார்த்துங்க. இந்த டேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க்கு, புக் பேக் 5 மார்க்கு, நோட் பண்ணிச்சுங்க. பார்ட்டிகல்ஸ் அபவுட் த அன்கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எ பார்ட்டிகல் அபவுட் டு ஃபால் இன்டு இட் ஸ்னீசிங் அண்டு ஹாஃபிங் டியூ டு த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் என்டரிங் த நோஸ் ஆர் லாரிங்ஸ். இருமல், தும்மல் அப்படிங்கிறது நமக்கு என்னங்க அன்கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஷன் தான். சரிங்களா? நம்மளால் அடுக்க முடியாத ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். திஸ் ரெஸ்பான்ஸ் டு த ஸ்டிமுலஸ் தட் ஹேஸ் பீன் அக்வயர்ட் பை எ லேர்னிங். சரிங்களா? கண்டிஷன்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா நம்ம வந்து அதாவது டெய்லி டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸ் மூலியம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? லேர்னிங் பண்ணிக்கிறோம். சரிங்களா? எந்த மாதிரி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு பேர் கண்டிஷன்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். சரிங்களா? இவான் பெட்ரோவிச் பேவ்லோ அப்படிங்கிறவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாயினுடைய உமிழ்நீரை வந்து கட்டுப்படுத்தியிருப்பாருங்க. சரிங்களா? கண்டிஷன் பண்ணியிருப்பார். பெல் சவுண்டு ப்ளஸ்ஸு மீட்டை வச்சு என்ன பண்ணியிருப்பாருன்னா கண்ட்ரோல் பண்ணியிருப்பாருங்க. அதுதான் கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? திஸ் டஸ் நாட் நேச்சுரலி எக்ஸிஸ்ட் இன் அனிமல்ஸ். இது வந்து இயற்கையிலே விலங்குகளில் காணப்படாது. ஒன்லி ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் இட் எ பார்ட் ஆஃப் த பிஹேவியர். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸைட்மெண்ட் ஆஃப் சலைவரி கிளாண்ட் ஆன் சீயிங் அண்ட் ஸ்மெல்லிங் ஆஃப் ஃபுட்டு. இப்போ நமக்கு வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டான ஃபுட்டு, இப்போ சண்டையெல்லாம் பிரியாணி பண்ணாங்கன்னா நமக்கு அப்படியே என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக மவுத்தில் வந்து சலவேஷன் ஆக ஆரம்பிச்சிடும்.
The conditioned reflex was first demonstrated by the Russian physiologist Ivan Petrovich Pavlov in his classical conditioning experiment in a dog. Note பண்ணுங்க, the cerebral cortex control the conditioned reflex. cerebral cortex வந்து என்ன பண்ணுதுன்னா conditioned reflexல இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் unconditioned reflex எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்ட். cerebral cortexங்கிறது என்ன, பெருமூளையின் புறணி பகுதியில் நடக்குது. பார்த்துங்க, இது ரெண்டையும் டிஃப்ரெண்ட்டும் கட்டாயம் 1 மார்க் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க, புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்த டேபிள் வந்து நம்ம உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா. இம்பார்ட்டண்டான 5 மார்க் நோட் பண்ணிச்சுங்க. ஃபஸ்ட்டு நமக்கு கிரேனியல் நர்வ்ஸ் அண்டு ஸ்பைனல் கார்ட் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். பெரிபரல் நர்வஸ் சிஸ்டத்தில் வந்து 2ஆக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து கிரேனியல் நர்வ்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் பெரிபரல் நர்வ்ஸ் அப்படின்ட்டு. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெரிபரல் நர்வஸ் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 12 பேர்ஸ் வந்து கிரேனியல் நர்வ்ஸு, 31 பேர்ஸ் வந்து ஸ்பைனல் கார்ட் நர்வ்ஸுங்க. ஸோ ஃபஸ்ட்டு 12 பேர்ஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ் இங்கே நேம் கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, அது என்ன டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 12ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேர் இருக்குது பார்த்தீங்களா. 12 பேரில் ஃபஸ்ட்டு பேரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பேராக இருக்கக்கூடிய நர்வ்ஸுக்கு பேர் என்னென்னா ஆல்ஃபாக்டரி நர்வ்ஸ். ஆல்ஃபாக்டரி நர்வ்ஸ் அப்படின்னா இட் இஸ் என்ன நேச்சர், என்ன ஃபங்க்ஷன்னா சென்சரி ஃபங்க்ஷன். ஆல்ஃபாக்டரி மீன்ஸ் ஸ்மெல்லை வந்து சென்ஸ் பண்ணும். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக் நர்வ்ஸ். செகண்ட் நர்வ் பேர் என்ன பேர் அப்படின்னா ஆப்டிக் நர்வ்ஸ். அதுவும் சென்சரி தான். ஆப்டிக் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆப்டிக்னால ஐ. சரிங்களா, கண்ணுடைய ஒர்க்கை இது பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்டு வந்து என்ன அப்படின்னா ஆக்லோ மோட்டார் நர்வ்ஸ். அது வந்து மோட்டார் நியூரான், அதனுடைய மோட்டார் ஃபங்க்ஷன். ஆக்லோ மோட்டார்னா என்ன, ஆக்லோ அப்படின்னாலே ஐ அப்படின்னு அர்த்தம். மோட்டார்னா அந்த ரொட்டேஷன் ஆஃப் ஐ. சரிங்களா, ஃபங்க்ஷனிங்காக ஒரு மூவ்மெண்ட் ஆஃப் ஐனுடைய மூவ்மெண்ட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ராக்லியர் நர்வ்ஸ். அது வந்து என்னதான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோட்டார் நர்வ்ஸ் தான். அது வந்து ரொட்டேஷன் ஆஃப் ஐ. அது வந்து ரொட்டேஷன் ஆஃப் ஐபால் தான். இங்கே ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லு, சென்ஸ் ஆஃப் சைட்டு. சரிங்களா. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் ஆஃப் ஐ கொடுத்துருப்பாங்க. ஃபோர்த்து வந்து ரொட்டேஷன் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்த்து இதுங்க ட்ராக்லியர் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைஜெமினல் நர்வ்ஸ். இட் இஸ் ஏ சென்சரி அண்ட் மோட்டார் நர்வ்ஸுங்க. இட் இஸ் ஏ மிக்ஸ்டு நர்வ்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. ட்ரைஜெமினல் நர்வ்ஸ் அப்படின்னா இது வந்து நமக்கு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபேஸ். ஆமாங்க, கொடுத்துருப்பாங்க பார்த்துங்க. ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஃபேஷியல் பார்ட்ஸ், நம்மளுடைய முகத்தினுடைய முக பாவனை, கோபம், அக்ரெசிவ், ஹாப்பினஸ், இந்த சிரித்த முகம், இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது என்ன நர்வ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைஜெமினல் நர்வ்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்டூசியன் நர்வ்ஸ். அப்டூசியன் நர்வ்ஸ் அப்படிங்கிறது மோட்டார் நர்வ்ஸ். அவனுடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆஃப் ஐபாலுங்க. ஐபால் ரொட்டேஷன் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன்த் பேர் நர்வ் வந்து ஃபேஷியல் நர்வ்ஸ். இதை மறந்துடாதீங்க. இங்கே ரோமன் லெட்டர் கொடுத்துருக்கு எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். செவன்த் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஷியல் நர்வ்ஸ். இது வந்து மிக்ஸ்டு நர்வ்ஸு. இது நம்ம ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனாக கண்ட்ரோல் பண்ணுங்கள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபேஷியல் பார்ட்ஸுங்க. அடுத்து 8th பேர் நர்வ்ஸுக்கு பேர் என்ன, ஆடிட்டோரி. ஆடிட்டோரின்னா ஹியரிங். சரியா, சென்சரி ஆஃப் ஹியரிங், நம்ம காதுகளில் கேட்கக்கூடிய சவுண்டுங்க. சரிங்களா. ஆடிட்டோரி அல்லது வெஸ்டிபுலோ காக்லியர் நர்வ்ஸ். வெஸ்டிபுலோ காக்லியர் நர்வ்ஸ். வெஸ்டிபுலோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னர் லேயரில் இருக்கக்கூடிய கேனலுக்கு பேர் வெஸ்டிபுலார் கேனல். காக்லியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னர் லேயரில் இருக்கக்கூடிய சென்சரி ஆர்கனுக்கு பேர் காக்லியா அப்படின்னு பேருங்க. அந்த நர்வ்ஸ்க்கு பேர் தான் ஆடிட்டோரி அல்லது காக்லியர் நர்வ்ஸ் அப்படின்னு பேர். இட் இஸ் ஏ ஹியரிங் இன் ஃபங்க்ஷனுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளிசோஃபேரஞ்சியல் நர்வ்ஸ். இட் இஸ் ஏ 9th பேர் வந்து என்ன அப்படின்னா கிளிசோஃபேரஞ்சியல் நர்வ்ஸ். இட் இஸ் ஏ மிக்ஸ்டு நர்வ். இதனுடைய வேலை என்னன்னு சொன்னீங்கன்னா டேஸ்ட் அண்டு டச். டேஸ்ட் அண்ட் டச்சுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேகஸ் நர்வ்ஸ். வேகஸ் நர்வ்ஸ் இஸ் ஏ லார்ஜஸ்ட் நர்வ்ஸ் இன் அவர் பாடி. இட் இஸ் ஏ மிக்ஸ்டு நர்வ். இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ரெஸ்பிரேட்டரி இன் ஃபங்க்ஷன். சரிங்களா, ரெஸ்பிரேஷனை கண்ட்ரோல் பண்ணும். ரெகுலேஷன் ஆஃப் விசரல் ஆர்கன்ஸ் லைக் என்னென்னா லங்ஸு, இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி ஆர்கனை கண்ட்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 11th பேர் என்ன அப்படின்னா ஸ்பைனல் ஆக்சஸரி நர்வ்ஸ். அது வந்து மோட்டார் நர்வ்ஸ். இதனுடைய ஒர்க் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஸ்குலர் மூவ்மெண்ட் ஆஃப் ஃபேரிங்ஸ். எங்கெங்கே வந்து தசையினுடைய செயல்பாடை கட்டுப்படுது அப்படின்னா ஃபேரிங்ஸ்னால் நம்ம இந்த கழுத்து பகுதி, லேரிங்ஸ் அப்படின்னா குரல் வலை, நெக்குங்கிறது நெக்கு, ஷோல்டர் பார்ட்டு. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போக்ளோசல் நர்வ்ஸ். இது என்ன நர்வ்ஸ் அப்படின்னா மோட்டார் நர்வ்ஸுங்க. ஹைப்போக்ளோசல் நர்வ்ஸ் அப்படிங்கிறது மோட்டார் நர்வ்ஸ். இட் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் த ஸ்பீச் அண்டு ஸ்வாலோவிங். ஸ்பீச்னா பேசுவதற்கும் உணவுகளை விழுங்குவதற்கும் இது யூஸ் ஆகுதுங்க. இது இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க் நோட் பண்ணிச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் தான் நம்ம 2 ஆல்ரெடி இப்போ நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா
பிரெயின்லேருந்து வரக்கூடிய கிரேனியல் நர்வ்ஸ் வந்து 12 பேர்ஸு, ஸ்பைனல் கார்ட்லேருந்து வரக்கூடிய 31 பேர்ஸ். சரிங்களா? இப்போ பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல் நர்வஸ் டிஷ்யூ அவுட்சைடு த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிஎன்எஸ் இன்க்ளூடிங் த நர்வ்ஸ். நோட் பண்ணி பார்க்கலாம். எது வந்து பிஎன்எஸ் நர்வஸ் சிஸ்டத்தில் வருதுன்னா நர்வ்ஸு, கேங்லியா, என்ட்ரிக் ஃப்ளக்ஸஸ் அண்டு சென்சரி ரிசப்டார்ஸ். இதெல்லாம் வந்து சென்சரி ரிசப்டாருங்க. A nerve is cord-like structure that enclose the several neurons inside. கேங்லியா அப்படிங்கிறது என்னென்னா நரம்பு திரள் அப்படின்னு பேருங்க. ஆர் a small mass of nerve tissue consisting a primary of neuron cell body and are located outside the brain and spinal cord. நோட் பண்ணுங்க. Dendritic fluxes are a extensive networks of neurons located in the walls of the organs of the gastrointestinal tract. நோட் பண்ணி பார்க்கலாம். gastrointestinal tractல இருக்கக்கூடியது பேர் dendritic fluxes அப்படின்னு பேருங்க. The neurons of these fluxes help in regulating the digestive system. முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்க. The specialized structure என்ன ஸ்ட்ரக்சருங்க? இந்த ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடியது பேர் என்னன்னா that helps to respond to the change in the environment. Example, stimuli are called sensory receptor which triggers nerve impulses along the afferent fibers to the CNS. சரிங்களா? நெக்ஸ்ட் பிஎன்எஸ் கம்பரைஸ் ஆஃப் எ cranial nerve arising from the brain and spinal nerves arising from the spinal cord. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய நியூரானுக்கு பேர் பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம். கிரேனியல் நர்வஸ்லேருந்து வெளியே வரும், அது வந்து கிரேனியல் நர்வ்ஸ் அப்படின்பாங்க. ஸ்பைனல் கார்ட்லேருந்து வெளியே வரதுக்கு பேர் ஸ்பைனல் கார்டு நர்வ்ஸ். ஃபஸ்ட்டு கிரேனியல் நர்வ்ஸ் முக்கியமாக நோட் பண்ணுங்கள். There are 12 pairs of cranial nerves. நம்ம மேலே பார்த்தீங்களா 12 பேர் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த 12 pairs தாங்க cranial nerves, of which the first 2 pairs are erased from the forebrain. முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் 2 எங்கேருந்து வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாக்டரியும் இன்னொன்று ஆப்டிக் நர்வ். ஆல்ஃபாக்டரியும் ஆப்டிக் நர்வ் எங்கேருந்து வருதுன்னா forebrain, ப்ரோசன் செப்டான்ங்கிற முன்மூலையிலேருந்து வருது. அண்ட் த ரிமைனிங் 10 pairs are from the மிட்பிரெயின்லேருந்து வருதுங்க. நோட் பண்ணுங்கள். The other than the vagus nerve which is extended into the abdomen, all the cranial nerves serves the head and face. நோட் பண்ணி பார்க்கலாம். வேகஸ் நர்வ்ஸ் வந்து எது வரைக்கும் நீண்டு காணப்படுகிறது அப்படின்னா அப்டமன் வரைக்கும் நீண்டு காணப்படுகிறது. ஸோ இது லார்ஜஸ்ட்டு வெயின்ஸ் அப்படின்னு பேருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைனல் நர்வ்ஸ். ஸ்பைனல் வந்து பார்த்திங்கன்னா 31 pairs of spinal nerves இருக்கும். Emerge out from the spinal cord through the space called the intervertebral foramina. நோட் பண்ணி பார்க்கலாம். Intervertebral foramina found between the adjacent vertebrae. The spinal nerves are named according to the region of the vertebral column from which they originate. இது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா cervical nerves. cervical nervesனால் cervix அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் கழுத்து பகுதி அப்படின்னு அர்த்தம். 8 pairs கொடுத்துருக்காங்க. cervicalலேருந்து எத்தனை pairs? 8 pairs. ஆனால் cervical vertebra எத்தனை இருக்கும்னா 7 தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து 8 வந்துருக்குது பார்த்துங்க. நெக்ஸ்ட் thoracic nerves. thoracic ஜெஸ்ட் ரீஜனுங்க. ஜெஸ்ட்டில் வந்து எத்தனை இருக்கணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஜெஸ்ட் வெட்டபரா எத்தனை இருக்குது? thoracic vertebra எத்தனை 12 இருக்கும். ஸோ இங்கே 12 pairs கரெக்டுங்க. நெக்ஸ்ட்டு lumbar nerves. lumbarனா இடுப்பு பகுதி. 5 என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படின்னா 5 vertebrae காலம் இருக்கும். இங்கே 5 pairs கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு sacral nerves 5 pairs இருக்குது. coaxial nerves 1 pair இருக்குதுங்க. இப்போ டோட்டல் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 31 pairs வந்துடும். சரிங்களா? ரைட்டுங்க. The each spinal nerves is a mixed nerve containing both afferent and efferent. mixed nervesனால் 2 வேலையும் செய்யும். இன்ஃபர்மேஷனை பிரெயினுக்கு மேலே கொண்டு போகும், பிரெயினில் இருந்து இன்ஃபர்மேஷனை வெளியும் கொண்டு வருங்க. சரிங்களா? அதுக்கு பேர் தான் மிக்ஸ்டு நர்வ்னு பேர். It originates as a 2 roots. One is a posterior dorsal root with a ganglion outside the spinal cord. And second வந்து பார்த்தீங்கன்னா on anterior ventral root with no external ganglia. சரிங்களா? ரைட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா somatic neural system. somatic nervous system அல்லது somatic neural system. somatic மீன்ஸ் மசில்ஸ்க்கு மட்டும் நியூரான் சப்ளை ஆகும். அதுக்கு பேர் தான் somatic nervous system அப்படின்னு பேர். somatic neural system or voluntary neural system, it is a part of the peripheral nervous system associated with the voluntary control of the body movements via skeletal muscles. நோட் பண்ணுங்க பார்க்கலாம். பாடி மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணும். யாரை கண்ட்ரோல் பண்ணுறது மூலிமா? skeletal muscles, எலும்பு தசையை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? The sensory and motor nerves that innervate striated, இது ரெண்டுமே எங்கேருந்து வெளியே வருகிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா striated muscles from the somatic
neural system. The major function of the somatic neural system including the voluntary movement of the muscles and glands and reflex movement. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். அட்டானமஸ்னால் தனக்குத்தானா. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்கெலிட்டல் மசில்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு பேர். இப்போ ஸ்மூத் மசில்ஸு, கிளான்ஸு, ஸ்மூத் மசில்ஸு, லங்ஸு, கிட்னி, லிவரு, பேங்க்ரியாஸு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டு, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது செயல்பட வைக்கிறது யார் அப்படின்னா அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டங்க. சரிங்களா. அந்த அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் இஸ் ஆட்டோ ஃபங்க்ஷனிங் அண்டு செல்ஃப் கவர்ன்ட். தனக்குத்தானே அது வரை செயல்படும், யாருடைய கண்ட்ரோல்லையும் இது இயங்காதுங்க. இட் இஸ் எ பார்ட் ஆஃப் த பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம். இது வந்து பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் ஒரு பார்ட்டு தான். தட் இன்னர்வேட்ஸ் ஸ்மூத் மசில்ஸ். இது எங்கே போய் முடியுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்மூத் மசில்ஸ், கிளான்ஸ் அண்டு கார்டியாக் மசில்ஸ். புரிஞ்சுதுங்களா. திஸ் சிஸ்டம் control and coordinate the involuntary activities of various organs. Autonomous nervous system controlling center is in the hypothalamus. நோட் பண்ணுங்க பார்க்கலாம். ஹைப்போதலாமஸில் தான் அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சென்டர் இருக்குதுங்க, ஹைப்போதலாமஸ். அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் கம்பரைஸ் த ஃபாலோவிங் காம்பனண்ட். என்னென்ன காம்பனண்ட் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற காம்பனண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீகேங்லியானிக் நியூரான்ஸ். ப்ரீகேங்லியானிக் நியூரான் என்னங்க, கேங்லியாவுக்கு முன்னாடி இருக்கிற நியூரானுக்கு பேர் ப்ரீகேங்லியானிக் நியூரானுங்க. நரம்பு திரளுக்கு முன்பாக காணப்படக்கூடிய நரம்பு. Who cells bodies is in the brain and spinal cord. Its myelinated action exists the central nervous system as a part of cranial or spinal nerves and ends in a autonomic ganglion. எதில் வந்து முடியும் அப்படின்னு சொல்லிங்கன்னா அட்டானமிக் கேங்லியானில் முடியும். ஆனால் ஆரம்பிக்கிறது வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் ஸ்பைனல் கார்ட்லேயோ அல்லது வந்து பிரெயின்லேயோ ஆரிஜினேட் ஆகும். ஆனால் முடியறது எதில் முடியும்னா அட்டானமிக் கேங்லியான் வந்து முடியுங்க. அதுக்கு பேர் என்ன, ஒரு ப்ரீ கேங்லியானிக் நியூரான்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்டானமிக் கேங்லியான்ஸ் கன்ஜஸ்டிங் ஆஃப் ஆன் ஆக்சான் ப்ரீ கேங்லியானிக் நியூரான் அண்டு செல் பாடிஸ் ஆஃப் போஸ்ட் கேங்லியானிக் நியூரான்ஸ். நோட் பண்ணி பார்க்கலாம். இப்போ அட்டானமிக் கேங்லியான் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னு சொல்லிங்கன்னா அதோடைய ஆக்ஷன் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிங்கன்னா ப்ரீ கேங்லியானிக்கில் இருக்கும். அப்படியே செல் பாடி சைட்டான் எங்கே இருக்குது அப்படின்னா போஸ்ட் கேங்லியானிக் நியூரானில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கேங்லியானிக் நியூரான் இருக்குங்க. Post ganglionic neuron conveys nerve impulses from the autonomic ganglia to the visceral effector organs. இது தகவலை வந்து கடைசியாக எந்த ஆர்கனுக்கு போகணுமோ அங்கே கொண்டே செலுத்திடுதுங்க. இந்த அட்டானமிக் நியூரல் சிஸ்டம் கன்ஜஸ்டிங் ஆஃப் சிம்பத்தட்டிக் நியூரல் சிஸ்டம் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். முக்கியமாக நோட் பண்ணிச்சுங்க. சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு முடியும். அதுக்கான ஒரு டேபிளில் நம்ம கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிபரல் நர்வஸ் சிஸ்டனுடைய நியூரான் என்னென்ன ஆர்கனை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்க. சரிங்களா. சிம்பத்தட்டிக் அண்டு பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் பார்ப்போங்களா. ரைட்டு பாருங்கள். இது முக்கியமான ஒரு 5 மார்க் நோட் பண்ணிச்சுங்க பார்க்கலாம். இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணுங்க பார்க்கலாம். சிம்பத்தட்டிக் அண்டு பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா என்ன பார்ப்போம். சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இஸ் nerves is originate the thoracic and lumbar region of the spinal cord. ஸ்பைனல் கார்டில் thoracic ரீஜன்லேயும் lumbar ரீஜன்லேயும் இருந்து வெளியே வரக்கூடிய நியூரானுக்கு பேர் தான் என்னதுங்க, சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். சரிங்களா. ஆனால் இது எங்கேருந்து வரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த 2 ரீஜனை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் இருந்து வெளியே வரக்கூடிய நியூரானுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா parasympathetic nervous system. Parasympathetic nervous system is the cranial region of the brain and sacral region of the spinal cord. Cranial region of the brain and sacral region of spinal cord. அதையும் நோட் பண்ணிச்சுங்க பார்த்துங்க. நெக்ஸ்ட் sympathetic ganglia are linked upon to form a chain. இல்லை sympathetic ganglia எல்லாமே எப்போ இருக்குன்னா இது வந்து செயினாக ஃபார்ம் ஆகிருக்கும். இட் கேங்லியா ரிமைன் இஸ் ஐசோலேட். இதில் இருக்கக்கூடிய கேங்லியாஸ் போனால் தனித்தனியாக இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தில் ப்ரீகேங்லியானிக் ஃபைபர்ஸ் ஆர் ஷார்ட். முக்கியமான விஷயங்க, ப்ரீகேங்லியானிக் ஃபைபர்ஸ் ஆர் ஷார்ட் அண்ட் த போஸ்ட் கேங்லியானிக் ஃபைபர்ஸ் ஆர் லாங். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லணும். எதில் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லுங்கள். அடுத்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நர்வ்ஸ் என்ன ஒன்று அடிச்சு பார்த்தீங்கன்னா நார் அட்ரினலின் இஸ் ப்ரொடியூஸ்ட் அட் த டெர்மினல் எண்ட் ஆஃப் த போஸ்ட் கேங்லியானிக் ஃபைபர் அட் த எஃபெக்டார் ஆர்கன். ஹென்ஸ் த சிஸ்டம் இஸ் ஏ அட்ரினர்ஜிக் இதுங்க. ஆனால் இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தில் ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். அந்த கெமிக்கலுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா அசிடைல் கோலைன். சரிங்களா. அதனால் அது வந்து என்ன நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோலினெர்ஜிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஆக்டிவ் டூரிங் த ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன் ப்ரிப்பேரிங் பாடி டு ஃபேஸ் தெம்.
இது வந்து நம்ம டென்ஷனாக இருக்கும்போது ரொம்ப எமர்ஜென்சியான கண்டிஷனில் வந்து இது ஒர்க் பண்ணும். இது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிங் டூரிங் த ரிலாக்ஸ் டைம், ரீஸ்டோரிங் நார்மல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப்டர் எ ஸ்ட்ரெஸ். நார்மலாக இருக்கும்போது ரிலாக்ஸாக இருக்கும்போது இதில் ஒர்க் பண்ணுங்க. அடுத்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் த ஓவரால் எஃபெக்ட் இஸ் எக்ஸிடேட்டரி அண்டு ஸ்டிமுலேட்டரி. இது வந்து மொத்தமாக என்ன நடக்குதுன்னா தூண்டிவிடும், வேகப்படுத்தும், அதை எமோஷன் டென்ஷன் படுத்திவிடும். ஆனால் இது வந்து இதனுடைய ஓவரால் எஃபெக்ட் இஸ் என்னது இன்ஹிபிட்டரி, தடுத்து நிப்பாட்டும். டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸ் பண்ணது வரைக்கும் தடுத்து நிப்பாட்டும். சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் த ஃப்ளைட் ஆர் ஃபைட் சிஸ்டம். சரிங்களா, சண்டையிடுதல் இல்லைன்னா அந்த இடத்த விட்டு ஓடி போதல் அப்படின்னு பேர். ஆனால் இது என்ன ஒன்று வச்சோம்னா இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் த ரெஸ்ட் அண்டு டைஜஸ்ட் சிஸ்டம், ரிலாக்ஸ்டாக இருக்குது. த ஃபீட் அண்டு ப்ரீடு சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான விஷயம் நோட் பண்ணிச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிசப்டார்ஸ் ஆர்கன்ஸ். சரிங்களா, டைப்ஸ் ஆஃப் ரிசப்டார் இந்த ஒரு டேபிளையும் திரும்ப நோட் பண்ணிச்சுங்க. ஃபஸ்ட்டு மெகனோ ரிசப்டார்ஸ். மெகனோ ரிசப்டார்ஸ் அப்படின்னா அதோடைய ஸ்டிமுலஸ் என்னன்னா ப்ரெஷர் அண்ட் வைப்ரேஷன், ப்ரெஷரையும் வைப்ரேஷனையும் ரிசீவ் பண்ணும். மெகனோ ரிசப்டார்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த காக்லியா ஆஃப் த இன்னர் ஏர் அண்டு செமி சர்க்குலர் கேனல் அண்டு யூட்ரிகுலஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. ஹீமோ ரிசப்டார்ஸ். ஹீமோ ரிசப்டார்னால் கெமிக்கல்ஸை வந்து ரிசீவ் பண்ணும். டேஸ்ட் பட்ஸில் வந்து டேஸ்ட் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு ஹீமோ ரிசப்டார்ஸு. தெர்மோ ரிசப்டார்ஸ் அப்படிங்கிறது டெம்பரேச்சரை ரிசீவ் பண்ணுறது, ஸ்கின்னில் இருக்குது. நெக்ஸ்ட் போட்டோ ரிசப்டார் அப்படிங்கிறது லைட்டு. சரிங்களா, ராட்ஸ் அண்டு கோன்ஸ் இன் த ஐ அப்படிங்கிறது. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து இந்த சென்சரி ரிசப்ஷன் அண்டு ப்ராசஸிங் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.